ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் டெட் பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 14/10/2025. இன்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் படித்து முடித்து ரிவிஷனும் பண்ணிடலாம், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த இன்னும் இருக்கக்கூடியது 34 நாட்கள் தான். இந்த 34 நாட்களில் எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், என்னென்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், அதை பற்றி தான் நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய சிலபஸ் பார்க்கணும் முதல்ல. ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 2க்கான சிலபஸ் என்ன, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பிளானை பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 14/10/2025. உங்கள் டெட்டு பேப்பர் 2க்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/11/2025. அடுத்த மாதம் 16ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 நாள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 34 நாளுக்குள்ளார எப்படி படித்து ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது, அதை பற்றி தான் நம்ம சிலபஸ் பார்த்துட்டு ஸ்டடி பிளானை பார்க்கலாம். இப்போ சிலபஸ் பார்த்திங்கன்னா இதுதான். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, உங்களுடைய மேஜரு சயின்ஸு, சோஷியல் தான் படிக்கணும். யாரெலாம் சயின்ஸ் படிக்கணும், யாரெலாம் சோஷியல் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 30 கொஷின். நீங்கள் பிஎட் என்ன படிச்சிருக்கீங்க, பிஎட்டில் என்ன சைக்காலஜி படிச்சிங்களோ, எந்த புக்கு படிச்சிங்களோ அதே நீங்கள் படிச்சுக்கலாம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் என்னென்ன புக்கு நீங்கள் மாறி இருக்குது சைக்காலஜியில், நீங்கள் 1 இயர் கூட நீங்கள் பிஎட் படிச்சிருப்பீங்க, அப்போ படித்த புக்கும் இப்போ 2 இயர்ஸாக படிப்பாங்க, பிஎட் படிப்பாங்க, அவங்களுடைய புக்கும் நீங்கள் வாங்கி படித்தாகணும். அது எல்லாமே சேர்ந்து தான் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. புக்கிலேருந்தும் கொஷின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. புக்கிலேருந்து ஒரு 40% தான் வரும். மீதி புக்கு இல்லாமல் வெளியிலேருந்து வர்ற மாதிரி இருக்கும். வெளியிலேருந்துனா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் ஓனாக கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சைக்காலஜிலாம் நீங்கள் படித்து அது புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும். பாதிக்கு பாதி கூட உங்களுக்கு அந்த புக்கிலேருந்து பாதி கேட்கலாம். ஓகேங்களா? பாதிக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இப்போ 30 கொஷினில் ஒரு 13 கொஷின் 12 கொஷின் நீங்கள் உங்கள் புக்லேருந்தே கேட்கலாம். மீதியெல்லாம் ஓனாக கேட்பாங்க. நீங்கள் படித்து புரிஞ்சு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இதான் கொஷின்ஸ் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஆன்சர் கரெக்டாக கொடுப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ் 30 கொஷின்ஸ் 6 to 10th வரைக்கும் படிக்கணும். இங்கிலீஷும் 30 கொஷின் 6 to 10th வரைக்கும். சயின்ஸ் உங்களுடைய மேஜர் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் படிக்கணும். சயின்ஸ் 6 to 10th வரைக்கும் 30 கொஷின்ஸ் படிக்கணும். மேக்ஸு 30 கொஷின்ஸ், அதுவும் 6 to 10th வரைக்கும். புக்கில் இருக்கிற கொஷின்ஸாக மேக்ஸ் கேட்பாங்கன்னு இல்லை, அந்த ஃபார்மேட் வச்சு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் கேட்பாங்க. புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் அதே வரும்னு சொல்ல முடியாது, நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சம்ஸ்லலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி உள்ளவங்க மேக்ஸ் 30 கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். எல்லாமே 6 to 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருந்து தான். ஓகேங்களா? அதே நீங்கள் மேஜர் தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஜாக்ராஃபி இருந்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் படிக்கணும். சோஷியல் 6 to 10th, அதில் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் நீங்களும் சோஷியல் தான் படித்தாகணும். ஓகேங்களா? தமிழ் மேஜர் உள்ளவங்க, இங்கிலீஷ் மேஜர் உள்ளவங்க, ஹிஸ்ட்ரி மேஜர் உள்ளவங்க, ஜாக்ராஃபி உள்ளவங்களும் 30 கொஷின்ஸு. சோஷியல் 30 இல்லாமல் திருப்பி சோஷியல் இதுக்கும் 30 கொஷின், மொத்தமாக உங்களுக்கு 60 கொஷின் சோஷியல்லேருந்து வந்துடும். ஓகேங்களா? தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், ஹிஸ்ட்ரி, ஜாக்ராஃபி மேஜர் உள்ளவங்க மொத்தமாக 60 கேள்விகள் சோஷியல்லேருந்து வரும். 6 to 10th வரைக்கும் வரும். மேஜர் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி உள்ளவங்க மேக்ஸில் 30 கொஷின்ஸ் வரும், சயின்ஸில் 30 கொஷின், மொத்தமாக 60 கொஷின்ஸ். ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 150 கொஷின். ஃபிசிக்ஸ், உங்கள் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 150 கொஷின், 150 மார்க்கு. ஒரு கொஷின்ஸ்க்கு 1 மார்க்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான சிலபஸ்ஸு. இப்போ ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். இன்னிலேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 14. இன்றைக்கி 6 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தமிழ் 6th ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். டேர்ம் 1 to 3. டேர்ம் புக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th. 6th, 7th மட்டும்தான் டேர்ம் புக்கு. 8th, 9th, 10th ஒரே புக்கு தான். ஓகேங்களா? அது ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். 14ஆம் தேதி 6th தமிழ், இன்றைக்கி நீங்கள் தமிழ் முடிச்சிருக்கணும். டேர்ம் 1 to 3. அதே மாதிரி நாளைக்கு 15ஆம் தேதி 6 இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். டேர்ம் 1 to 3.
16/10/2025 6 மேக்ஸ் டேர்ம் 1 2 3 முடிச்சிருக்கணும். 17/10/2025 6 சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் படிக்கணும் டேர்ம் 1 2 3. மொத்தம் பார்த்திங்கன்னா 6க்கு வந்து 4 நாள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்காலஜி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 10 யூனிட் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 யூனிட் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். என்ன தேதியில் படிக்கணும் நான் கொடுத்துருக்கேன். 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து சைக்காலஜி படிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 18ஆம் தேதி 18/10/2025 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா சைக்காலஜி யூனிட் 1 2 ஒரு நாளைக்கு 2 யூனிட் படித்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது. உங்களுடைய வேலை வீட்டு வேலையாக இருக்கலாம், வெளி வேலையாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா அன்னன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி நீங்கள் அந்தந்த சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அடுத்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு 8 நாள் கொடுத்துருக்கேன். 7 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த படிக்கிறதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 8 நாளைக்கு வந்து ரிவிஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 19ஆம் தேதி 19/10/2025 7th தமிழ் டேர்ம் 1 2 3 முடிச்சிருக்கணும். 20/10/2025 7th இங்கிலீஷு டேர்ம் 1 2 3 முடிச்சிருக்கணும். 21/10/2025 7th மேக்ஸு டேர்ம் 1 2 3 முடிச்சிருக்கணும். 22/10/2025 7th சயின்ஸு அல்லது சோஷியலு டேர்ம் 1 2 3 இதுவும் வந்து 4 நாள். 7th வந்து 4 நாள் கொடுத்துருக்கேன். அடுத்தது 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா சைக்காலஜி யூனிட் 3 4 ஏற்கனவே யூனிட் 1 2 முடிச்சிருப்பீங்க. இப்போ சைக்காலஜி யூனிட் 3 4 வந்து 23ஆம் தேதி நீங்கள் படிக்கணும். 23/10/2025. அடுத்தது 24/10/2025 8th தமிழ் படிக்க போகிறீங்க. தமிழ் படித்து முடிக்கணும். அடுத்து 25/10/2025 8th இங்கிலீஷ். ஏன்னா இதெல்லாம் ஒரே புக்கு 6th 7th மட்டும்தான் வந்து டேர்ம் புக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். ஒரே நாளில் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி வரும். அடுத்து 26ஆம் தேதி 8th மேக்ஸு. 27ஆம் தேதி 8th சயின்ஸு சோஷியல் படித்து முடிக்கணும். சயின்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸு, சோஷியல் படிக்கிறவங்க சோஷியல் படிக்கணும். அடுத்து 28/10/2025 சைக்காலஜி யூனிட் 5 6 நீங்கள் முடிக்கணும். ஒரே நாள் தான் 2 யூனிட்டு. அடுத்து 29 இது வரைக்கும் வந்து 6th 7th 8th முடிச்சிருப்பீங்க 27ஆம் தேதி வரைக்கும். அடுத்து 29ஆம் தேதி 9th தமிழ் ஒரே புக் தான். அடுத்து 30/10/2025 9th இங்கிலீஷு. 31/10/2025 9th மேக்ஸு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 31 தேதி. அதனால் 31ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன் 9th மேக்ஸு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி 1/11/2025 வந்து 9th சயின்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? 9th சயின்ஸ் படிக்கணும். சயின்ஸு சோஷியல் படிக்கிறவங்க சோஷியல் படிக்கணும். ஓகேங்களா? அங்கே நான் சோஷியல் குறிப்பில்லை. சோஷியல் படிக்கணும். அந்த சயின்ஸுக்கு பதிலாக சோஷியல் படிச்சிருங்க. ஓகேங்களா? இது 1ஆம் தேதியோடு முடிஞ்சுது. அடுத்து 2ஆம் தேதி திருப்பி வந்து சைக்காலஜி 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து சைக்காலஜி 2 யூனிட் கொடுத்துருக்கேன். சைக்காலஜி யூனிட் 7 8 2ஆம் தேதி நீங்கள் படிக்கணும். 2/11/2025. அடுத்தது 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 10th தமிழ் 3/11/2025 10th தமிழ். 4/11/2025 10th இங்கிலீஷு. 5/11/2025 10th மேக்ஸு. 6/11/2015 6/11/2025 10th சயின்ஸு அல்லது சோஷியல். இது வந்து நீங்கள் படித்து முடிச்சுக்கணும். இதுக்கும் வந்து 4 நாள் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது 7th 7ஆம் தேதி சைக்காலஜி யூனிட் 9 10 7/11/2025 சைக்காலஜி யூனிட் 9 10. உங்களுடைய யூஜி மேஜர் வந்து நீங்கள் படிக்க போகிறதில்ல. எல்லாமே வந்து 6th to 10th வரைக்கும் உள்ள புக் தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் யூஜியில் படிச்சிருக்கேன். நீங்கள் மேஜர் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிராஃபி, தமிழ், இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மேஜர் நீங்கள் யூஜியில் படித்ததை நீங்கள் இங்கே படிக்க போகிறது கிடையாது. 6th to 10th வரைக்கும் இருக்க எல்லா புக்கும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அவங்க மேஜருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ 7ஆம் தேதியே வந்து உங்களுக்கு ஸ்டடி முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிவிஷன் தான். அடுத்தது இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 8 நாள் இருக்குது. ஏன்னா 16ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாமு. 7ஆம் தேதியே நீங்கள் படித்து முடிச்சிடுறீங்க. ரிவிஷன் வந்து 8ஆம் தேதிக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 8ஆம் தேதி 8/11/2025 6th ரிவிஷன் பண்ணணும். 9ஆம் தேதி வந்து 7th ரிவிஷன் பண்ணணும். 6னா 6th ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் பண்ணணும். 6th தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் தேதி 7th ரிவிஷன். 10ஆம் தேதி 8th ரிவிஷன். அதே மாதிரி குறுக்கு நான் கொடுத்துருக்கேன். 11/11/2025 சைக்காலஜி
சைக்காலஜியில் யூனிட் 1 2 3 4 5 5 யூனிட் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். படிக்கிறதில்ல ரிவிஷன் தான், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அடுத்தது 12ஆம் தேதி 9th ரிவிஷன் பண்ணணும். 12/11/2025 9th ரிவிஷன் பண்ணிவிடுங்க. 13/11/2025 சைக்காலஜி. அதே மாதிரி சைக்காலஜி யூனிட் 6 7 8 9 10 5 யூனிட்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் 13ஆம் தேதி. அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10th ரிவிஷன் 14/1 கொடுத்துட்டா 14/11/2025 10th ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி 15/11/2025 10th ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா அது வந்து போர்ஷன் 10th வந்து போர்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால் 2 நாள் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் 14ஆம் தேதியே முடிக்கிறீங்களோ 15ஆம் தேதி வந்து ஓவரால் ரிவிஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே 6 to 10th வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், சயின்ஸு, சோஷியல் எல்லாமே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிக்கலாம். இல்லை 2 நாள் கூட நீங்கள் 10th ரிவிஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16/11/2025 டெட் 2 எக்ஸாம் வந்து 16ஆம் தேதி. நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், மார்க்கும் வந்து அதிகமாகவும் எடுக்கலாம். இது பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 82 மார்க் எடுத்தாலே பாஸ், 150க்கு 82 எடுத்தாலே போதும், குவாலிஃபைடு. அடுத்தது உங்களுக்கு நியமன தேர்வு, அதில் தான் வந்து நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அதில் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் படித்து தான் ஆகணும், ஓகேங்களா. அதில் நியமன தேர்வில் உங்கள் சப்ஜெக்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஜியில் என்ன படிச்சிங்களோ அது படிக்கிற மாதிரி வரும். மற்றது எல்லாமே நீங்கள் இதுலேருந்து படிக்கிற மாதிரி வரும். தமிழ், இங்கிலீஷு, தமிழ் வராது, ஃபுல்லாகவே உங்களுக்கு மேக்ஸ் தான் நியமன தேர்வில், ஓகேங்களா. மேக்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸு, ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க ஃபிசிக்ஸு. ஆனால் 10th தமிழ் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு ஒன்றுன்னு இருக்குது, அது நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும். அதில் ஆனால் சைக்காலஜி வராது நியமன தேர்வில். உங்களுக்கு தமிழும் உங்களுடைய மேஜர் 150 கொஷின், தமிழ் 30 கொஷின், ஓகேங்களா. அதில் நீங்கள் தமிழில் பாஸ் மார்க் வாங்கணும், 50க்கு 20 மார்க் வாங்கியாகணும். அதை பற்றி நான் ஏற்கனவே தமிழ் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கான எப்படி படிக்கணும், என்ன மார்க்கு, அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இதை மட்டும் நம்ம ஸ்டடி பிளான் மட்டும் பார்த்தாச்சு. இப்படி நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஐயோ இவ்வளோ ஒரு நாளில் படிக்க முடியுமா, 4 நாளில் ஒரு சப்ஜெக்ட் முடிக்க முடியுமா, சைக்காலஜி 2 யூனிட் ஒரு நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய மனதில் வந்து உறுதி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் உயரும் கோபுரமாக, ஓகேங்களா. உங்களுடைய மனசில் உறுதி இருக்கணும், படிக்கணுன்ற உறுதி உங்களுக்கு எந்நேரமும் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு சப்ஜெக்ட்னா 2 சப்ஜெக்ட்னா எத்தனை சப்ஜெக்ட்னா ஒரே நாளில் கூட உங்களால் படிக்க முடியும், ஓகேங்களா. உங்களுக்கு அதற்கான தைரியம் இருக்கணும், உழைப்பும் கொடுக்கணும், பயிற்சியும் இருக்கணும், ஓகேங்களா. மேக்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஆன்சர், போட்டு பார்த்தா தான் இங்கே நீங்கள் போட்டு அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் அங்கே வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மேக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் படிங்க, ஃபார்முலாஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இதுதான் வந்து சிலபஸ்ஸு, இதுதான் வந்து ஸ்டடி பிளானு, ரிவிஷன் எல்லாமே வந்து இந்த 34 நாளில் நான் கொடுத்துட்டேன். இதுபடி நீங்கள் படித்தாலும் சரி, நீங்களாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் இந்த 34 நாள் தான் இருக்குது. உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க, ஈஸியாக நீங்கள் படித்து பாஸ் பண்ணிடலாம். இந்த டெட்டு பேப்பர் 2 கிளியர் பண்ணால் தான் அடுத்து நியமன தேர்வு. இதிலே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. அடுத்து நியமன தேர்வுன்னு ஒன்று வைப்பாங்க, அதில் நீங்கள் ஹை மார்க் எடுக்கணும். அதில் 150க்கு 120 மார்க்கு மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு போஸ்டிங், ஓகேங்களா. அதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் இதை படிங்க. இதிலே நிறைய பேர் பாஸ் பண்ண முடியாமலும் இருக்காங்களா, அவங்களுக்கெலாம் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட படிக்கணும்னு தோணியிருக்காது. நீங்கள் படிங்க, ஓகேங்களா. நீங்கள் படித்தா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், அடுத்ததும் நீங்கள் சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு நாட்கள் கம்மியாக தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இதை படித்து முடிக்கணுமோ படித்து ரிவிஷன் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடியாங்க. இந்த தேர்வில் வந்து நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ், இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.